Hi everyone, welcome to Concept Cafe. இந்த வீடியோல ITT 5301 வெப் டெக்னாலஜிஸ் இன்ட்ரோடக்ஷன்ல சர்ச் இன்ஜின் டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க டாபிக்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கவர் ஆயிருக்கும். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. We'll start with an scenario. ஓகேவா? இப்ப உங்களுக்கு C# கத்துக்கணும்னு ஆசை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். C# கத்துக்கணும்னு ஆசை இருக்கு. ஸோ தட் நம்ம கத்துக்கலாம்னு கூகுள் ஓபன் பண்றீங்க. ஓபன் பண்ணிட்டு பெஸ்ட் C# டுட்டோரியல் ஃபார் பிகினர்ஸ் டைப் பண்றீங்க. டைப் பண்ண வித்தின் செகண்ட்ஸ்ல உங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, கூகுள் நீங்க இதை டைப் பண்ணி என்டர் தட்டின உடனே மொத்த இன்டர்நெட்டையும் போயிட்டு செக் பண்ணி இருக்குமா? டெஃபினெட்லி நோ. இது ப்ரீவியஸா கிரியேட் பண்ண இண்டெக்ஸ்ல சேவ் ஆக போகுது. அதை நமக்கு ஜஸ்ட் எடுத்து காட்ட போகுது. இதுதான் நடக்க போகுது. இது நடக்குது இல்லையா? சர்ச் இதை பத்தி நடக்கிறதா சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 3 கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் இருக்கும். கிராலிங், இண்டெக்ஸிங் அண்ட் ரேங்கிங். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்துட்டே வரலாம். ஓகே, சர்ச் இன்ஜின்னா ஆக்சுவலா என்ன? சர்ச் இன்ஜின்னா ஒரு சாஃப்ட்வேர். இன்டர்நெட்ல இருக்கிற பில்லியன்ஸ் ஆஃப் வெப் பேஜஸ்க்கு நம்ம சர்ச் பண்ணுவோம். யூசர் கேட்ட queryக்கு ரெலவெண்டா ரிசல்ட்ஸை காட்டுறது தான் சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் கூகுள், பிங், யாஹூ, டக்கோ இதெல்லாமே வந்து. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஹவு டு லேர்ன் C# டைப் பண்றீங்க. டைப் பண்ண கொஞ்ச நேரத்துல C# வெப் பேஜஸ் வரும். அதோட இமேஜஸ், அதோட வீடியோஸ், நியூஸ் டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாம் தான் சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்புட் நீங்க இப்படி கொடுக்குற, அவுட்புட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுக்கும். சர்ச் இன்ஜினோட இன்புட் எப்படின்னா அவுட்புட் இதுதான் வரும். How does it works? அதாவது 3 ப்ராசஸ் இருக்கு. கிராலிங், இண்டெக்ஸிங் அண்ட் ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. கிராலிங்னா ஆக்சுவலா என்ன? இன்டர்நெட் இருக்கிற வெப்பேஜஸை ஆட்டோமேட்டிக்கா விசிட் பண்ணி கண்டென்ட்டை ரீட் பண்ற ப்ராசஸ் தான் கிராலிங் அப்படின்னு சொல்றாங்க. இண்டெக்ஸிங்னா என்ன? நான் வந்து மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன். கிரால் பண்ண பேஜஸோட கண்டென்ட்டை ஒரு பெரிய டேட்டா பேஸ்ல ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்றதுதான் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேங்கிங்னா என்ன? யூசர் சர்ச் பண்ணும்போது இண்டெக்ஸ்ல இருந்து ரிலவெண்ட் ரிசல்ட்ஸை எடுத்து ஆர்டர் பண்ணி காட்டுறது தான் ரேங்கிங் அப்படின்னு சொல்றாங்க. அது செக் பண்ணலாமா? காம்பனன்ட்ஸ் ஆஃப் சர்ச் இன்ஜின் பார்க்கலாமா? மூணு காம்பனன்ட்ஸ் இருக்கு. வெப் கிராலர், டேட்டாபேஸ், சர்ச் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வெப் கிராலர் அப்படின்றது என்னதுன்னா, வெப் பேஜஸ் விசிட் பண்ணி கண்டென்ட்டை கலெக்ட் பண்றதுதான் வெப் கிராலர் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா பேஸ் அப்படின்றது என்னதுன்னா, கிரால் பண்ண கண்டென்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்றதுதான் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ச் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது என்னன்னா, டேட்டா பேஸ் மூலமா யூசர் சர்ச் பண்றாங்க இல்லையா, அதுதான் வந்து சர்ச் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. சேலஞ்ச் டைப். நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல கூகுள் குரோம் டைப் பண்றீங்க. அப்ப அந்த கூகுள் குரோம் அப்படின்றது ஆக்சுவலா என்ன? டைப் பண்ணிட்டீங்க, கூகுள்குள்ள குரோமும் ஓப்பன் ஆயிடுச்சு, அது குரோம்குள்ள கூகுளும் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப அந்த கூகுள் சர்ச் அப்படின்னா என்ன? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.